ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது இப்போதைக்கு. ஸோ நிஃப்டி 75 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 24,729 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நிஃப்டி 50. சென்செக்ஸ் 203 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 80,629 பாயிண்ட்ஸில் சென்செக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி 219 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 54,608 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு மார்க்கெட் இப்போ வரைக்கும் 2 o'clock வரைக்கும் பார்க்கும்போது பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. அநேகமாக பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இன்னைக்கு IndusInd Bank 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் 731 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கனரா பேங்க் 2.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவ். பஞ்சாப் நேஷனல் பேங்க், HDFC பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மட்டும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ICICI பேங்க், ஃபெடரல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் ஒரு 2% நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா IndusInd Bank இன்னைக்கு 731 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. IndusInd Bank இன்னைக்கு 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. மார்கன் ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு சில அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் த மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் சில பாசிட்டிவ் அப்டேட்ஸ் இருக்குது. IndusInd Bank பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் ரேஞ்ச் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க மென்ஷன் பண்ணுறது மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. முன்னாடி அண்டர் வெயிட் ரேட்டிங்லேருந்து இப்போ ஈக்குவல் வெயிட் ரேட்டிங்க்கு மாற்றுறாங்க. டார்கெட் ப்ரைஸை 750லேருந்து 785க்கு மாற்றுறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து IndusInd Bank பொறுத்த வரைக்கும் அப்டேட் இன்னைக்கு 2.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. மார்கன் ஸ்டான்லி அப்கிரேட் பண்ணது ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது எனர்ஜி, PSC, மெட்டல், PSU பேங்க், பேங்கிங், ஆட்டோ, சர்வீஸ், இன்ஃப்ரா, ஃபினான்ஸ், டெக்னாலஜி, ஃபார்மா, ரியாலிட்டி, சிமெண்ட் இதெல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. கன்சியூமர் செக்டார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். இதில் நான் ஃபஸ்ட்டு எனர்ஜி செக்டர் எடுத்து பார்க்கும்போது BPCL, பெட்ரோநெட் எல்என்ஜிலாம் இன்றைக்கி 4% மேலே பாசிட்டிவில் இருக்குது. BPCL, இந்திரபிரதாசா கேஸ் லிமிடெட், IOCL, கெயிலு, டாடா பவர் இதில் BPCL, பெட்ரோநெட் எல்என்ஜி இதெல்லாம் 4% மேலே பாசிட்டிவ். IGL, IOCL இதெல்லாம் 3% மேலே பாசிட்டிவ். கெயில் 2% மேலே பாசிட்டிவ். டாடா பவர், ONGC இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேருந்து 1.5% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க எனர்ஜி செக்டாரில். இதில் IOCL என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு 170 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கி மட்டுமே 3% மேலே பாசிட்டிவில் இருந்துச்சு. கரண்ட் லெவலில் வந்து 17% இந்த பங்கு மேலே போகும். டார்கெட் ப்ரைஸ் 170 சொல்கிறாங்க ICICI செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர் இவங்க வந்து VE கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஈச்சர் வெஹிக்கிள்ஸுக்கு அந்த EV சார்ஜிங் அது சம்மந்தமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்டென்சிவ் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இவங்க கூட சேர்ந்து செட்டப் பண்ணுறதுக்கு இந்த பாசிட்டிவ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. டாடா பவரும் VE கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் EV இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஷிப்பில் வரதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா பவர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் வந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க BPCL, HPCL, IOCL, பெட்ரோநெட் எல்என்ஜி இதெல்லாம் பாசிட்டிவில் வந்துச்சு. இப்போது இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது, விச் மீன்ஸ் அண்டர் வேல்யூவில் இருக்குன்னு சொல்லி பெட்ரோலியம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இன்வெஸ்டர்ஸ் கூட இன்ட்ராக்ஷனும் பண்ணியிருக்காங்க. இது போக LPG மார்க்கெட் வந்து ரிகவரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. காம்பன்சேஷன் கவர்மெண்ட் வந்து சம்திங் 30,000 கோடி கிட்ட காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. இது வந்து இந்த கம்பெனிஸுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட் சொல்கிறாங்க. ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸான HSBC, HPCL, BPCL, IOCLக்கு ஒரு பைக்கால் கொடுக்குறாங்க. இது போக கேஸ் கம்பெனிஸும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில். JP Morgan, மேக்யூரி இவங்களும் பாசிட்டிவ் அவுட்லுக் தான் கொடுக்குறாங்க. மெயினாக அவங்க சொல்கிறது இந்த காம்பன்சேஷன் LPG கேஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு ரேட்டு போகும், மக்களுக்கு அவங்க சீப்பாக கொடுக்கறதுனால அந்த LPG வந்து ரிகவர் பண்ணுறது காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. இது ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்காக எடுத்து ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே இது வந்து நல்ல வேல்யூஷனில் இருக்குது, மேலே போகும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. அந்த பேஸில் அந்த பங்குகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. IOCL அன்றைக்கி 3% பாசிட்டிவ் வந்துச்சு. ஆயில் இந்தியாவுக்கு 3% பாசிட்டிவ் போகிறதுக்கு அவங்க அந்தமான் ஷாலோ அந்த ஆஃப்ஷோர் பிளாக்ல ஒரு நேச்சுரல் கேஸ் ட்ரில்லிங் அந்த பிளேஸை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுவும் ஒரு முக்கிய ரீசனாக இருந்துச்சு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இது வந்து நம்ம ரீசன்ட்லி எக்ஸிட் பண்ணப்பாங்க. இன்றைக்கி 2% பாசிட்டிவ் வந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது இந்தியன் ஆர்மிட்ட வந்து RFP அந்த QRSAM ஆர்டர் குறிப்பாட்டு ஏர் மிசைல், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இந்த ஆர்டர் வந்து இந்தியன் ஆர்மிட்ட வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஆனந்த் சாஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க அதோட நேமு, அந்த ப்ராஜெக்டோட நேமு. 30,000 கோடி ஒர்த் ஆஃப் டீலு அது இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஹோப்பில் வந்து இன்றைக்கி 2% மேலே போயிருக்கு. Q4 இந்த ஆர்டர் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இப்போ கரண்டாட்டு இதோட ஆர்டர் புக் வந்து 80,000 கோடி. இந்த ஆர்டர் புக்கு கிடச்சிச்சுன்னா, அதாவது இந்த ஆர்டர் கிடச்சிச்சுன்னா
டோட்டல் ஆர்டர் புக்கு கரண்ட் லெவல்லேருந்து 1 லட்சம் கோடி தாண்டி போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு யூஎஸ்லேருந்து யூஎஸ் மெடிசன் இம்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து யூஎஸில் மெடிசன் இம்போர்ட் பண்ணுவாங்க. இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணது, யூஎஸ் வந்து மெடிசனை இம்போர்ட் பண்ணுது. அதில் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு ஏற்றுமதியான மெடிசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2019 8.9%, இப்போ 25 அது 15% இருக்குன்னு சொல்கிறாங்க. யூஎஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மார்க்கெட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 45% தான் இந்தியாவோட டோட்டல் மெடிசன் எக்ஸ்போர்ட் யூஎஸ்க்கு தான் போகுது. 2024 $8.6 பில்லியன், 25 ஜூலையில் பார்க்கும்போது $6.2 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா தான் லோ காஸ்ட் ஜெனரிக் பொசிஷனில் யூஎஸில் மார்க்கெட்டில் வந்து டாமினன்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூஎஸோட மெடிசன் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஆக்சுவலி இன்னைக்கு செப்டம்பர் 29 இவங்களோட அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சிருக்குது. அவங்க ஐபிஓ வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லாக்இன் பீரியட், ஷேர் ஹோல்டர்ஸுக்கான அந்த லாக்இன் பீரியட்னு சொல்லுவாங்க, அது வந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து அவங்களோட டோட்டல் ஷேர் குவான்டிட்டியில் 3% வந்து இப்போ ட்ரேடிங்க்கு அவைலபிளாக இருக்குது. 2.28 crore ஷேரு. இன்றைக்கி பார்க்கும்போது 757 ரூபா வரைக்கும் போச்சு. கடைசியில் இப்போ 746 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1.5% நெகட்டிவில் இருக்குது HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ். இது HDB ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவ்ல இருந்துச்சு மார்க்கெட்டில். பயோகான் பார்க்கும்போது 343 ரூபாவில் இருக்குது, 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. ரெட்டிஸ் வந்து 1268 போனது, இப்போ 1241 இருக்குது. லூப்பினோ பார்த்தீங்கன்னா 1956 போனது, இப்போ 1932 இருக்குது. சன்ஃபார்மா 1619, அதாவது 1619 ரூபா போனது, இப்போ 1597 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சிப்லா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது, 1494 ரூபாவில் இருக்குது. டிவிஸ் லெபார்டரிஸ், கிளென்மார்க் ஃபார்மா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. நாட்கோ ஒரு நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட்டில் சம் ஆஃப் த ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதில் ஒன்று தான் அந்த ஓகாட் ஃபார்மா. இவங்க வந்து பார்க்கும்போது 1540 ரூபா வரைக்கும் போனது, இப்போ 1531 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 14% மேலே இன்றைக்கி பாசிட்டிவ்ல இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்போட அந்த டேரிஃப் அப்டேட்ஸில் சில கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கு. HSBC குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா 100% ஆஃப் டேரிஃப் வந்து பிராண்டட் அண்ட் பேட்டன்ட் ட்ரக்ஸுக்கு தான் அது வரும் அக்டோபர் 1 பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாட்டி இந்தியன் ட்ரக் மேக்கர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணது. அதில் அவர் சொல்லியிருந்தது நீங்கள் அங்கே எங்கள் ஊரில் பிளான் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அதனால சன்ஃபார்மாவும் ஐ திங்க் எஸ்கேப் ஆகிடும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சன்ஃபார்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன் ட்ரக்ஸ் இருக்குது. யூஎஸ்லேருந்து கிட்டத்தட்ட 17% ஆஃப் த ரெவன்யூ அந்த பேட்டன் ட்ரக்ஸ்லேருந்து வரதுனால மேபி அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பிளான் இருந்துச்சுன்னா தப்பிச்சிருவாங்க. ஸோ இது இந்த ட்ரம்ப் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் வந்ததுனால இன்றைக்கி ஃபார்மா செக்டர்லாம் பெருசாக அடி விழாமல் தப்பி இருக்குது மார்க்கெட்டில். மோஸ்ட்லி சிலது காலையில் பாசிட்டிவ் இருந்தது, இப்போ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது போக சில கம்பெனிஸ் நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன் நைட் வீடியோவில், அவங்களோட ப்ராடக்ட்ஸையும் ரீகால் பண்ணியிருக்காங்க. அதாவது கிளென்மார்க் ஃபார்மா, கிரானியூல்ஸ் இந்தியா, ஜைடஸ், நெக்ஸ்ட் யூனிகம் லெபார்டரிஸ், இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ் இருந்ததுனால யூஎஸில் அவங்களோட ப்ராடக்ட்டை ரீகால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆயிருக்கு. NTPC கொடுத்த அப்டேட்டு. NTPC என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த யூரேனியம் மைன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஓவர்சீஸ் லெவலில் சில கன்சல்டண்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நியூக்ளியர் ப்ராஜெக்ட் ஜாயின்ட் வெஞ்சரில் செட்டப் பண்ணுறதுக்கு நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஜாயின்ட் வெஞ்சரை செட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ராஜஸ்தானில் மட்டுமே 42,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க நியூக்ளியர் ப்ராஜெக்ட் ஃபியூச்சரில். ஸோ இப்போ யூரேனியம் மைன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஓவர்சீஸ் லெவலில் வந்து கன்சல்டண்ட்டை வந்து நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க NTPC. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டர்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் ஷேர் கொஞ்சம் வாங்கினேன். இது போக பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மாவும் கொஞ்சம் வாங்கினேன். இது போக ரிமைனிங் வந்து இந்த GA டெக் அதில் ஒரு 80 ஷேரு, ஒரு எக்ஸல் அப்படிங்கிற ஒரு பங்கு 1, இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு ஷேர், டோட்டலாட்டி இது டாடா மோட்டர்ஸ் 10, நாட்கோ ஃபார்மா 3. ஸோ ஒரு 10,000 rupees சம்திங் பார்த்தீங்கன்னா 10,000 rupees. அதில் ஒரு மைனஸ் ஆச்சு கொஞ்சம், ஏன்னா என்னோட அக்கௌண்ட்டில் நெகட்டிவில் காமிச்சதுனால மந்த்லி சார்ஜஸ் பிடிப்பாங்க. அது போக ஒரு 15 ரூபா சார்ஜஸ் போச்சு. ரிமைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸில் போட்ட அன்னைக்கு உதைக்கி இதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லோவாக 1-2 பிக் பண்ணிக்குவாங்க, பெருசாக பல்க் பையிங்காக அவாய்ட் பண்ணிடுங்க. இதில் டாடா மோட்டர்ஸுக்கு என்னென்னா NCLT அந்த டீமர்ஜருக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. விரைவில் ரெக்கார்ட் டேட் வந்துவிடும். அக்டோபர் 1 அதோட எஃபெக்டிவ் டேட்டாக இருக்குது. HUL வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2,507 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் 2,443 ரூபா அந்த லெவலில் ஒரு பொத்துன்னு விழுந்துச்சு. இப்போ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது, பெருசாக அடி விழாமல். HULோட Q2 அப்டேட்ஸ் வந்துருந்துச்சு. Q2 அப்டேட்டில் அவங்களோட அந்த GST ப்ராக்கெட்டு 12 இப்போ 5%. மோஸ்ட்லி அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே 18, 12 அதுலேருந்து இப்போ 5% வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெருசாக இம்பேக்ட் ஆகணும். அதோட ரிசல்ட் வந்து இப்போ உடனே கிடைக்காது. ஆனால் Q2வில் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இதில் போஃபா செக்யூரிட்டிஸ் வந்து நியூட்ரல் ரேட்டிங்கை வந்து கொடுக்குறாங்க.
டார்கெட் ப்ரைஸ் 2840 ரூபா சொல்கிறாங்க. பட் இதில் மென்ஷன் ஆனது இவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். லூபின் கொடுத்த அப்டேட்டு, லூபின் வந்து அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு ஆம்ஸ்டர்டம் ஹெட் குவார்ட்டர் கம்பெனியாக இருக்கிற விஷு ஃபார்மா பிவி அப்படிங்கிற கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா 190 மில்லியன் யூரோஸுக்கு நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லூபின் கொடுத்த அப்டேட்டு. குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை வாங்குறாங்க. விஷு ஃபார்மா நெதர்லாண்ட் பேஸ்ட் கம்பெனி விஷு ஃபார்மாவை $190 மில்லியன் அக்விசிஷன் பண்ண போகிறதுட்டு சொல்லியிருக்காங்க லூபின். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், இந்த ஃபுட் ப்ராசஸிங் செக்டாரில் வந்து ஒரு சமிட் நடந்துச்சு, வேர்ல்டு ஃபுட் இந்தியா 2025. இதில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், கோகோகோலா, அமுல், நெஸ்லே இது மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதில் காத்ரேஜ், அக்ரோவெட் இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே, ஐடிசி எல்லாமே உண்டு. இதில் ரிலையன்ஸும் 1000 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, கோகோகோலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. டோட்டலாட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க அப்ரூவ் பண்ணது கிட்டத்தட்ட 26 டொமஸ்டிக் அண்ட் குளோபல் கம்பெனிஸ் இதில் வந்திருக்காங்க. 1.02 lakh crore அளவுக்கு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட் மூலமாட்டு இந்த MOU வந்து சைன் ஆயிருக்கு, மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது மூலமாட்டு 64,000 டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும். இது போக பார்த்தீங்கன்னா 10 lakh இண்டிவிஜுவல்ஸுக்கு வந்து கிரெடிட் இருக்கும். அதாவது டைரக்ட் ஜாப் ஒரு பக்கம் 64,000னா இன்டைரக்டாக ஜாப் கிடைக்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹர்ஷில் அக்ரோடெக், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 113 கோடி ஆர்டர் வின் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் அண்ட் கிரெயின்ஸ் இது வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பர்ச்சேஸ் ஆர்டர் ஹீரா மெர்கன்ஸ் அவங்கள்லேருந்து கிடச்சிருக்குது. இதோட வேல்யூ 113 கோடி. இது வந்து ஹர்ஷில் அக்ரோடெக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.